இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு நீண்ட காலத்திற்கு பின்பாக இந்த பூமியினுடைய அழிவை குறித்து பேசின செப்பனியா இப்பொழுது தன்னுடைய ஜனங்களை குறித்து அவர்கள் மேலே வரக்கூடிய தண்டனைகளை குறித்து பேசுகிறார். 4 வசனத்தில் பாகாலில் மீதியானவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்கிற காரியத்தை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். செழிப்பின் தெய்வமாக அங்கே வணங்கப்பட்ட பாகாலில் மீதியானவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். பாகால் என்பது கானானிய ஒரு தெய்வம். அதனை அடுத்து கெமரீம் பெயர் தாங்கிய ஆசாரியர்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கானானிய ஆசாரியர்களுக்குரிய மதிப்புமிக்க அந்த பதவி சொல்லாக அவர்கள் சிறந்த ஆசாரியர்கள், அதாவது கானானிய தெய்வங்களுக்கான சிறந்த ஆசாரியர்கள் கெமரீம் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம பிஷப் அப்படின்னு சொல்லி அழைக்கிறவர்களுக்கு மேலாக மாடரேட்டர், டிமாடரேட்டர் என்று சொல்லி அநேக பதவிகள், உயர் பதவிகள் எல்லாம் காணப்படுகிறது போல, அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது போல ஒரு உயர்ந்த பதவியான அந்த சொல் அவர்கள் கெம்மரீம் என்று பயன்படுத்தினார்கள். அவர்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற காரியத்தை குறித்தும், வான சேனையை பணியக்கூடியவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே செப்பனியா பேசுகிறதை பார்க்கிறோம். வான சேனைகள், இன்றைக்கு ஜோதிடத்தை பார்க்கிறோம். வானத்தினுடைய நட்சத்திரங்களை கொண்டு ஜோதிடங்களை எழுதுகிறவர்களை பார்க்கிறோம். குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் அதனுடைய ஜாதகம் என்ன, அதனுடைய ஜோதிடம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாளிதழ்களில், தினசரி வரக்கூடிய நாளிதழ்களில் வரக்கூடிய ராசி பலன்கள், இவைகளை எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஜனங்கள் பார்ப்பதற்கு அத்தனையாக அவர்களுக்கு எழுதப்பட்ட ராசி என்ன ராசி, பலன் என்ன பலன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ராசி உடையவங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் என்கிற காரியத்தை ஆராய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். அதனைப் போல சூரிய சந்திர வழிபாடுகளை செய்கிறவர்கள், இன்றைக்கும் சூரியனிலிருந்து நம்முடைய சரீரத்திற்கு தேவையான அநேக விட்டமின்கள் கிடைக்கிறது. காலை நேர வெயிலில் நின்றால் கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறபடினால நாம் அதை செய்கிறவர்களாக இருந்துவிட்டு நாம் என்ன செய்து விடுகிறோம்? சூரியனை நமஸ்கரிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம், சந்திரனை நமஸ்கரிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனிதனை ஒரு சிருஷ்டியினுடைய மகுடமாக, அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகளிலே உயர்ந்த சிருஷ்டியாக மனிதனை ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது அவனுக்கென்று பயன்பாட்டிற்கென்று கொடுத்த சூரியனை, சந்திரனை, வானத்தினுடைய சேனைகளை, நட்சத்திரங்களை ஆண்டவர் வழிபடுகிறதை வெறுக்கிறவராக காணப்படுகிறார். அவர் ஒருவரையே நாம் சேவிக்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், அவர் ஒருவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்தாதபடி அவருடைய கரத்தினால நம்முடைய பயன்பாட்டிற்கென்று கொடுக்கப்பட்டவைகளை நாம் வழிபடுகிறவர்களாக, நமஸ்கரிக்கிறவர்களாக காணப்பட்டால் நம்மை தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து கர்த்தரின் பேரிலும் மல்காமின் பேரிலும் அவர்கள் ரெண்டையும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று என்று சொல்லி, எல்லாம் சமம்னு சொல்லி வாழ்கிற அந்த காரியத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறவராக, தண்டிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இங்கே பார்க்கிறோமே, மல்காம் என்பது மோலேக்கு அல்லது மேலேகுன்னு சொல்கிறோமே, நரபலி கேட்கிற அம்மோனிய தெய்வமாக அது காணப்படக்கூடியதாக இருக்குது. லேவியராகமம் 18 அதிகாரம் 21 வசனத்தில் இந்த மேலேக்கை குறித்து நாம் பார்க்க முடியும். இதனையும் நாங்கள் வழிபடுவோம், உம்மையும் நாங்கள் வழிபடுவோம், இதற்கும் ஆராதனை செலுத்துவோம், உமக்கும் ஆராதனை செலுத்துவோம், எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு பொழுதிலும் சமரசம் பண்ணுகிற ஆண்டவரே இல்லை. வானத்தின் கீழே, பூமிக்கு மேலே ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய சாயலுக்கு, அவருடைய காரியங்களை, மகிமையை வேற ஒரு சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிற காரியம், தனக்கு எரிச்சலை உண்டாக்குகிற காரியம் என்று எச்சரிக்கிறபடினால தங்கள் வழிபாடுகளில் மனிதர்கள் இத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஜனங்கள்
இங்கே பாகாலில் மீதியானவர்களை வழிபடக்கூடியவர்களாக எலியாவின் நாட்களிலேயே அதை செய்ததை நாம் பார்க்கிறோம். 850 தீர்க்கதரிசிகள் அரண்மனையிலேயே வைத்து சாப்பாடு போட்டு பராமரிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கெம்மரீம் என்று பெயர் தாங்கிய அந்த ஆசாரியர்கள் அவர்களை குறித்து, அவர்களுடைய அழிவை குறித்து, வான சேனைகளை வழிபடுகிறவர்களை குறித்து எல்லாம் சமோனி சொல்லி வாழ்கிறவர்களையும் நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். வசனம் 6 கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் அழிப்பேன். கொஞ்ச நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்த இன்றைக்கெல்லாம் ஒரு புது வருஷம் பிறந்துச்சுன்னா மக்களுடைய ஆர்வங்கள் அத்தனை அதிகமாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அநேக ஆண்டவரிடத்தில் பொருத்தனைகளை, உறுதிமொழிகளை எடுத்துட்டு 1 மாதம் 1.5 மாதத்தில் பின்வாங்கி போகிற காரியங்களை செய்கிறது. அதாவது நம்ம பாஷையில் சொல்லுவோம், கழுதை தேஞ்சு கட்டெரும்பா போச்சுன்னு சொல்லி அதே போல் அவர்களுடைய வாழ்க்கை போய்விடக்கூடியதாக இருக்கிறது. பின்வாங்கி போவானால் அவன் மேலே என்னுடைய ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 6ஆம் வசனத்தில் கர்த்தரை தேடாமலும் விசுவாரிக்காமலும் இருக்கிறவர்களையும் நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பூமியில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. அவரால் உண்டாக்கப்பட்ட பறவைகள் ஆதியில் காலையிலேயே எழுந்தவைகள் பாடுகின்றன. மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, எல்லா காரியங்களையும் தெரியுது. ஆனால் அவரை போல மனிதனை உண்டாக்கி வைத்திருக்கிறாரே, அந்த மனிதன் அவரை தேடுகிறதில்லை, அவரை கேட்டு விசாரிக்கிறதில்லை. எப்படி ஆபகூக் தன்னுடைய குழப்பத்தின் மத்தியில் ஆண்டவரிடத்தில் விசாரித்த பொழுது அவனை ஒரு விசுவாசத்தில் தேறினவனாக ஆண்டவர் நிறுத்தினாரோ, அதே போல தான் எல்லா மனுஷர்களும் விசுவாசத்தில் தேறினவர்களாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலை நேரத்தை, ஒரு புதிய நாளை தந்த என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்னுடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பண்பில்லாத மக்களை ஆண்டவரிடத்தில் பகுத்தறிவோடு கூட கேள்விகளை கேட்டு ஆன்சரை பெற்றுக்கொள்ளாதவர்களை நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தை நேசிக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பின்வாங்கி போகக்கூடாது என்பதில் அத்தனை உறுதியுடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஆண்டவர் அங்கே செப்பனியாவின் மூலமாக தன்னுடைய ஜனங்கள் இடத்துல எதிர்பார்த்த பொழுது அவைகள் கிடைக்காதபடியினால நான் தண்டிப்பேன் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு கலப்பான வார்த்தைகளை, மனதில் தோன்றின வார்த்தைகளை பேசுகிற காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எத்தனையோ புது புது சடங்காச்சாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி மன தோற்றங்களை தீர்க்க தரிசனங்களாக உரைத்து ஆண்டவருக்கென்று ஏறப்பட வேண்டிய அந்த தூய அந்த வழிபாட்டை, அந்த ஒர்ஷிப்பை அவர்கள் கலப்படமாக மாற்றி இருக்கிறதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இவர்களும் இவர்களை பின்பற்றுகிறவர்களும் ஒன்றுபோல அவர்கள் தீர்ப்படைவார்கள் என்கிற காரியத்தை குறித்து இங்கே செப்பனியா குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்லுகிறார், மௌனமாயிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய அந்த யாகத்தின் நாளிலே என்பது படுகொலை செய்யக்கூடிய நாள். அதாவது யாகம் என்பதே ஒரு படுகொலை செய்யக்கூடிய காரியம். ஆண்டவருடைய யாகம் என்பது ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவர் அநேக தவறு செய்கிற ஜனங்களை அழிக்கிற ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். ஆயத்தம் பண்ணி விருந்தாளிகளை அழைத்திருக்கிறார். அதாவது இதில் ஒரு பகுதியானது கிமு 586 யூத ஜனங்களின் மத்தியில் அது நிறைவேறிவிட்டது. முழுமையான நிறைவேறுதலானது இனிமே வரக்கூடிய பின்னாட்களில் பேதுரு 2வது நிருபத்தில் சொல்லுகிறாரே, 3வது அதிகாரத்தில், அந்த நாட்களிலே அவைகள் நடக்கும் என்கிற காரியத்தை அவர் நியாய தீர்ப்பு செய்யும்போது நம்ம மௌனமாக இருந்து தான் ஆகணும். எப்படி கொரோனா ஜனங்களை தாக்கும்போது வாயே பேசாமல் மூக்கில் கூட அளவாக மூச்சு விடுகிற அளவிற்கு நம்ம மாஸ்கை போட்டுட்டு அமைதியாக இருந்தது போல, அவருடைய நாட்களில் எத்தனை தான் நம் தலைகீழ நின்று ஜெபித்தாலும் கூட அவருடைய நியாய தீர்ப்புகள் மனிதர்கள் மேலே செல்லும்போது அதை தடுக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்பதை மௌனமாயிருங்கள் என்கிற வார்த்தையை கொண்டு செப்பனியா பேசுகிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் அந்நிய நாட்டு ஆடை என்று பேசுகிறார். அந்நிய நாட்டு ஆடை அணிவது அந்நியரினுடைய வாழ்க்கை முறையை நம்ம ஏற்றுக்கொள்கிறதற்கு சமமாக மாறிவிடுகிறது. பரிசுத்த ஜனங்கள்
வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கு அது எதிராக காணப்படுகிறது. பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகி பிரிந்து என்று சொல்லி, ஆனால் இன்னைக்கு சினிமாக்காரிக என்ன ட்ரெஸ் போடுறார்களோ அதனை இன்றைக்கு ஆலயத்திற்கு போட்டுக்கொண்டு வருகிற கேடான நிலைமைகள் காணப்படுகிறது. மேலே நாட்டு இறக்குமதிகள் அநேக காரியங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அத்தனையாக மறைக்கப்பட வேண்டிய காரியங்களை மறைக்காதபடி, இந்த ஆடை என் ஆண்டவருக்கு நான் விடுத்துகிறது பிரியமா, இதிலே என் ஆண்டவர் பிரியப்படுகிறாரா என்கிற கேள்வியே கேட்காதபடி சினிமாக்காரிகளைப் போல, சினிமாக்காரர்களைப் போல உடுத்துகிற காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய அந்த வாழ்க்கை முறையோடு கூட நம்ம விரும்புகிறோம். அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அந்நிய கலாச்சாரங்கள் இன்றைக்கு கலந்து போய் விட்டதை பார்க்கிறோம். சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு சபை உலகத்தை பாதிக்க வேண்டும், ஆனால் உலகம் இன்றைக்கு சபையை பாதித்திருக்கக்கூடிய ஒரு கேடான நிலைமைக்குள்ள சபை சென்று விட்டது. இன்றைக்கு சபைக்குள்ளே தான் உலகமே இருக்குது என்று சொல்லுகிற காரியங்களானது நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வாசற்படியை தாண்டி அந்நிய நாட்டு தொழுகைகளில் ஒன்றாகும். வாசற்படி தாண்டின்னு சொன்னால், நம்ம ஊர்களில் ஒரு பெண்ணு இன்னொரு ஆள் கூட ஓடி போயிட்டான்னு சொன்னால், அவள் ஓடி போய்விட்டால், அவள் வாசற்படி தாண்டி விட்டாள் என்று சொல்லுவார்கள். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கன்னிகையாக, ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையாக ஆண்டவர் வைத்திருந்தார். அவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமையை கனத்தை செலுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் நியமிக்கப்பட்ட கன்னிகையோ மற்ற நேசர்களால் கவரப்பட்டு வேசித்தனம் பண்ணுகிறதற்காக எகிப்தின் தொழுகைகளில் கொஞ்சம், அங்கே அம்மோனிய தொழுகைகளில் கொஞ்சம், கானானிய தொழுகைகளில் கொஞ்சம், மோவாபிய தொழுகைகளில் கொஞ்சம்னு சொல்லி வாசற்படியை தாண்டி தாண்டி போய் அவர்கள் கிரியை செய்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த ஓய்வு நாளில் மாத்திரம் நம்ம ஆண்டவருடைய ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறதும் பரிசுத்தமாக இருக்கிற காரியங்களும், மற்ற நாட்களில் வாசற்படியை தாண்டி ஒரு பெண் வேசித்தனம் பண்ணுகிறதற்கு எத்தனையாய் முற்படுகிறாளோ அதே போல் நம்ம உலகத்தோடு கூட வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். இதனை என் ஆண்டவர் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசற்படி தாண்டுகிற காரியங்கள், அந்நிய நாட்டு ஆடைகளை அணிகிற காரியங்கள், இவைகளிலே என் ஆண்டவர் எரிச்சல் அடையக்கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம நினைக்கிறோம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணுறதை மாத்திரம்தான் பார்ப்பார், வேதம் வாசிக்கிறத மாத்திரம்தான் அக்கறையாக இருப்பார், நம்ம செய்கிற கிரியைகள், நம்முடைய தொழில்கள் எதையுமே அவர் கவனிக்க மாட்டார்னு நினச்சி நிறைய தவறுகளை செய்கிறோம். இங்கே செப்பனியாவின் மூலமாக ஆண்டவர் மீன் சந்தைக்கே வருகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மீன் வாசலில் அவர்கள் அந்த நாட்களில் அவர்கள் பிடித்த மீன்களை அவர்கள் கொண்டு வந்து விற்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். மீன் வாசல் எருசலேமினுடைய வடமேற்கு பகுதியில் அமைந்திருந்தது. இது 2 நாளாகமும் 33:14 நெகேமியா 3:3 பார்க்கலாம். இது சந்தை கூடுகிற ஒரு இடம். இங்கே கலிலேயா கடலில் பிடிச்ச மீன், தீரு அந்த இடத்துல பிடிச்ச மீன்களை கொண்டு வந்து அங்கே விற்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். 2ஆம் பாகம் என்கிற ஒரு புதிய நகரத்தை உருவாக்கி இருந்தார்கள். தேவாலயத்தினுடைய மலைக்கு மேற்பகுதியில் இருந்தது. அதே போல் மத்தேஷ் என்று சொல்லக்கூடிய கீழ் திறப்பு பகுதி, இந்த இடங்களில் வாணிபங்கள் நடக்கக்கூடியதாக இருந்தது, நியாய தீர்ப்பான காரியங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. இங்கே வந்து ஆண்டவர் விளக்கை கொளுத்தி நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். மறைவிடங்களில் என் தொழிலை நான் எப்படி செஞ்சா என்ன, அநியாய லாபத்தில் செஞ்சா என்ன, கள்ளத்தராசை பயன்படுத்தினா என்ன, அடுத்தவனை ஏமாற்றி எப்படியாவது அதிகமான பொருள்களை சேர்க்கணும்னு செய்தா அங்கே வந்து நின்று கொண்டு நான் விளக்கை கொளுத்தி வாணிப மையங்களை கூட நான் ஆராய்ச்சி செய்து பார்ப்பேன், அவைகளும் தவறான காரியங்களை செய்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய அன்றாட எல்லா வாழ்க்கையோடும் கூட கலந்து நின்று நம்மை நியாயம் தீர்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை, ஒரு செயல்படாத நிலையில தான் அவர் இருக்கிறாரு என்று சொல்லி அவருடைய நீடிய பொறுமையை, அவருடைய இயலாத தன்மை போல என்று சொல்லி நம்ம எடை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேலே கொஞ்சம் நீடிய பொறுமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தேவன் எருசலேமினுடைய அந்த வாணிப மையங்களை இவ்விதமாய் விளக்கு கொளுத்தி சோதிப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எத்தனையோ அந்த மத வாணிபங்கள் அவைகள் மையங்களாக திகழ்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனை
இன்றைக்கி கடையில் விற்கிற ஒரு பொம்மனி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அணிதின வாழ்க்கையில் அவர் எங்கே செயல்பட போகிறார்னு தப்பு கணக்கு போட்டு இருமாப்படைந்து துணிந்து மத வாணிபத்தை நடத்துகிறத நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறோம். அவைகளினால் கிடைக்கிற காசை எப்படி யூதாசு பைகளில் போட்டு நிறைச்சானோ அதே போல் நிறைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் கணக்கு நிச்சயமாக ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. மேடைதோறும் பொய்யை முழங்குகிற காரியங்கள், அந்த ஒவ்வொரு பொய்க்கும் கணக்கு கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். மதத்தின் பெயரினால் பதவியை பெற்றுக்கொண்டு நடத்துகிற அராஜகத்துக்கு கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். பதவியை பிடிப்பதற்காக கொடுக்கப்படுகிற லஞ்சங்கள், மது, மாது, நாடகங்கள் அனைத்துக்கும் கணக்கு கட்டாயம் ஒப்புவித்தாக வேண்டும். அனைத்து கள்ளக்கணக்குகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஜோரா இன்னைக்கு நடக்கிறது போல வாணிகம் தோன்றலாம். அவருடைய நீடிய பொறுமையை அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு நினச்சி தவறுகள் செய்யலாம். கணக்கு கொடுக்கிற நாளில் அதனுடைய விளைவு நமக்கு புரியும். அதனால் நமக்கு துணிச்சல் இருந்தால் திரும்பவும் அதே தவறுகளை செய்ய ஆரம்பிப்போம். உக்கிரகத்தின் நாளில் நம்மை தப்புவிப்பதற்கு யாருமே நிற்க முடியாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பாக எவ்வளவோ பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று முதற் பகுதியில் சொன்னது போல நம்முடைய வாணிப மையங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாணிப மையங்களாக இருக்கணும். வாசற்படியை தாண்டுகிற அனுபவங்கள் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. அந்நிய நாட்டு கலாச்சாரங்கள் நம்மை பாதித்து விடக்கூடாது. அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட 6 வகை குழுவினர்களுக்கு ஒரே போல நியாய தீர்க்கப்படுகிறார்களே, அந்த பாவங்கள் நம்மை பாதிக்காதபடி பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத மக்கள் துயா, பாவிகள் துரோகிகள் ஐயா.